சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தி வைக்கிங் பிரீமியர் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் நாங்க ரெடி நீங்க ரெடியா சீசன் 3 உடன் வழங்குவோர் ஆச்சி பாதாம் மிக்ஸ் 1+1 ஆஃபர் வரண்டா ரேஸ் ஃபார் பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அட்வான்ஸ்ட் க்ரோ ஹேர் அண்ட் க்ளோ ஸ்கின் கிளினிக் சர்மரோக நிவாரணி சைபால் மற்றும் சத்யா குலுகுலு ஏசி ஆஃபர். ஓகே ராகேஷ், அதாவது இன்னைக்கு இந்த எபிசோட் மறக்க முடியாத எபிசோடா இருக்க போகுது. அண்ட் ஃபர்ஸ்ட்லி வெல்கம் எதிர்நீச்சல் குடும்பம், வெல்கம் புது வசந்தம் குடும்பம். ஆஹா சோ ராகேஷ், இந்த செட்டப் டெக்கரேஷன் எல்லாம் பாக்குறப்பே தெரிஞ்சிருக்கும். நாங்க ரெடி நீங்க ரெடியா சீசன் 3ல இன்னைக்கு திருவிழா வாரம். சோ இந்த சீசன் எப்படி இருக்க போகுது, இந்த எபிசோட் என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? ஆடாதவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆடுறதுக்கும் பாடாதவங்க இது வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக பாடுறதுக்கும் அவங்க ரெடியாகி வந்திருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கலக்க போகிறோம். சோ பல நியூ என்ட்ரிஸும் இருக்கு, நியூ சர்ப்ரைசஸும் இருக்கு. சோ நாங்க வெயிட் பண்றோம். புது வசந்தம் குடும்பம், நீங்க இன்னைக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கீங்க? கலை குடும்பமே இங்கே தான் இருக்கு. ஓரளவுக்கு நல்லா வந்துரும்னு தங்களுக்கு தெரியாத சட்டங்கள் எதுவும் இல்லை. நீங்களே உண்மையாலுமே இன்னைக்கு இவங்க ரெண்டு பேருமே ஒரு டஃப்பான காம்படிட்டர்ஸ் தான். ஸோ இவங்க ரெண்டு பேரில் யார் வந்து இன்னைக்கான வின்னர் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். படத்துக்குலாம் முன்னாடி ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுடைய பேசஸில் போய் ப்ளீஸ். எஸ், தேங்க் யூ, ப்ளீஸ் டேக் யூ சீட். ஓகே பூஜை, இரண்டு அழகான குடும்பமும் வந்தாச்சு. ஒரு அழகான திருவிழா செட்டப்பு. அடுத்ததா இரண்டு அழகான ஜட்ஜஸுடைய டைம். திருவிழாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னா இவங்க ரெண்டு பத்தி உள்ள இறக்கி ஆகணும். லெட்ஸ் வெல்கம் உமாரியாஸ் மேம் அண்ட் அம்பிகா மேம். திருவிழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா, வரமாட்டேன்னு சொன்னவளே, வந்து வந்து போறியே சின்னவளே, வரமாட்டேன்னு. பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க, சின்னதா கியூட் சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க. Thank you so much ராகு. எஸ், வெல்கம் உமா மேம் அண்ட் அம்பிகா மேம். அது எப்படி ஒரு வாரமும் அழகு கூடிக்கிட்டே போகுது? அது சின்ன பசங்க கூட உட்காந்துட்டு இருக்குமோ நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும்ல. மறக்க முடியாத ஒரு திருவிழாவா இருக்க போது. ஆமா. நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க மேம்? See, புது வசந்தம் and எதிர்நீச்சல் இவங்க வந்து I can't wait to see their entertaining. ஓகே, நீங்க நான் வந்து ஜாலியா இருக்கணும். இந்த வாரம் வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணோம் நாங்க. and both of you ப்ளீஸ் சூப்பரா பண்ணிடுங்க இந்த. ஏன்னா அவங்க வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெண்டு குரூப்ல இருக்கிறவங்களும் பெஸ்ட் ஆக்டர்ஸ், அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க. அண்ட் உண்மையாலுமே இன்னைக்கு வந்து அதிரடியான நிறைய சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்திருக்கு. ஸோ ப்ளீஸ் டேக் யுவர் பிளேஸ் மேம். தேங்க்ஸ். தேங்க் யூ மேம். ப்ளீஸ் ஆல் தி பெஸ்ட். திருவிழாவை ஆரம்பிச்சிடலாமா? எஸ், இந்த திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதிரடியான திருவிழாவா மாத்திரக்கு ஒருத்தங்க வந்திருக்காங்க. இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா நாட்டுப்புற இசை, நாட்டுப்புற பாடல் அப்படின்னா இவருடைய பாடல் ஒலிக்காத கிராமங்களே கிடையாது, இவருடைய பாடல்கள் ஒலிக்காத திருவிழாக்களே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். கலைமாமணி திரு புஷ்பவனம் குப்புசாமி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். தஞ்சாவூர் குருமி மேளம் களங்கட்டி பாடி வரும், கும்பகோணா பொன்கரக குஞ்ச வச்சி ஆட்டி வர்ற பஞ்சம் போக்கு காவேரி பாஞ்சி விளையிற சோழபுரம், கஞ்சி பானை சுமந்து வரும், காரிகைக்கும் பாட்டு வரும், பல்லு விழுந்த கிழவருக்கும் சொல்லு அழுத்த சுதி சேரும், பாக்கிடிக்கும் பாட்டிக்கெல்லாம் பக்குவமா கும்மி வரும், கரகாட்டம் ஒயிலாட்டம் காவடியாட்டம் கோலாட்டம் குதிரையாட்டம் ஜெயிக்கிற மாட்டோம். தஞ்சாவூர் குருமி மேளம் தாள கட்டி பாடி வரும், கும்பகோணம் பொன்கரகம் குஞ்ச வச்சி ஆடி வரும். அறுபடைக்கு சிறு நடைக்க அமுது ஊட்டூர் அன்னை
அன்னையர்க்கும் ஆடி ஓடும் சிறுவருக்கும் அற்புதமாய் பாட்டு வரும். அறுவடைக்கும் சிறுநடைக்கும் அமுத ஊட்டுற அன்னையர்க்கு ஆடி ஓடும் சிறுவருக்கும் அற்புதமாய் பாட்டு வரும். அழுது பாடும் சோகத்திலே ஆழமான பொருள் இருக்கும். உழுது வாழிற உள்ளத்திலே உண்மையான அன்பு இருக்கும். பாருக்கெல்லாம் சோறு போட்டு பாமரர் பாடும். பாட்டை கேட்ட எல்லாருக்கும் பரவசம் கூடும். தஞ்சாவூர் உரிமை மேளம் தாளம் கேட்டி பாடி வரும். கும்பகோணம் பொன்கரகம் குஞ்சபஞ்சி ஆட்டி வரும். குஞ்சபஞ்சி ஆட்டி வரும். குஞ்சபஞ்சி ஆட்டி வரும். அப்படி ஆஹா 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 பூஜி, திருவிழா அப்படின்னா இப்படிதான் இருக்கணும். திருவிழாவோட ஹைப் வேற மாதிரி இருக்கு. திருவிழா வாரம், நாங்களும் வாரம். இன்னைக்கு இந்த திருவிழா வாரத்துல நீங்க வந்திருக்கீங்க, என்னென்ன எதிர்பார்க்கறீங்க? நாங்க ரெடி, நீங்க ரெடியா? பாட, ஆட, ஓட, பேச, துள்ள, குதிக்க எல்லாம் பண்ண. அதை கேட்கவும் பார்க்கவும் நாங்க ரெடி, நீங்க ரெடியா? ஆடிட்டு இருக்கும் போதே காதுல வந்து அவர்கிட்ட சொல்லி இந்த பாட்டு பாட சொல்லுங்க அப்படிலாம் கேட்டாங்க சார். ஆமா, அவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னு தெரியுது. உங்களை தொட்டு தொட்டு பேசும்போதே எனக்கு தெரியுமே. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா. எஸ், தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா மட்டும் ஒரு 2 வரி. ஓகே, ரெடியா? ரெடி. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா. அள்ளி அள்ளி கொடுத்தால் குறையாது, பள்ளி கொள்ள வாடி அழகே. தாமத்தில் கருவேன் தாயா சுல்தானே, 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 சுல்தானே. எஸ் சார். சோ ரொம்ப 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 நன்றி நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. இன்னைக்கு எங்களுடைய நிகழ்ச்சியை உட்கார்ந்து பார்த்து ரசிச்சு பாருங்க. திருவிழா மோட எங்களுக்கு ஆரம்பமாயிடுச்சு சார். ஆமாங்க. நன்றி சார். Thank you so much. ராகேஷ், நிகழ்ச்சி ஆரம்பிச்சலாமா? அதான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாரு இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தீர்மானிக்கிறது இருக்குல்ல, அதுக்கான டாஸ் தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் புது வசந்தம் குடும்பம், உங்களுக்கு ஹெட்ஸ் வேணுமா டைல்ஸ் வேணுமா? ஹெட்ஸ். ஸோ இன்னைக்கான டாஸ் வின் பண்ணது எதிர்நீச்சல் குடும்பம். எஸ். ஃபர்ஸ்ட் என்ன ரவுண்ட் பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் நீங்க ஆடுறீங்களா இல்ல புது வசந்தம் குடும்பமா? எங்களுடைய டிஸ்கஷன் பிரகாரம் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆடாம அவங்கள ஆட வச்சு பார்த்துட்டு அப்புறம் நாங்க ஆடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். சரி, புது வசந்தம் ரெடியா? யார் ஆட போறாங்க? ஆட ரெடியால? எனக்கு ஆக்சுவலா நான் வரல, என்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் வருவாங்க. சோ கீர்த்தி அண்ட் செல்வி 2 பேரும் வந்து பெர்ஃபார்ம். கீர்த்தி, செல்வி ஃபார் ஆட ரெடியா? லேடி உனக்கு போண்டாட்டி வாங்கி தரேன். நான் தான் ஜில்லா கேடி உன்னை பொண்டாட்டி ஆக்க போறேன். உன் முந்தான சேல பூவுல நான் 300 நாளா தூங்கல. ஐயோ கிறுக்கு பிடிச்சிருக்கு, அதுக்கு மருந்தா உன மந்திரிச்சே மாத்த போறேன். பாடி குட்டி லேடி உனக்கு போண்டாட்டி வாங்கி தரேன். நான் தான் ஜில்லா கேடி உன்னை பொண்டாட்டி ஆக்க போறேன்.
எல்லாம் போட்டு கெண்ட மீனை பிடிச்சு சுள்ளி தீ மூட்டி சுட்டு தர உனக்கு. பட்டாம்பூச்சிக்கு பவுடரிங்க எதுக்கு சும்மா ஐஸ் வச்சு பண்ணுறிய கணக்கு. வளையல் குலுங்க கொலுசு சினுங்க மனச தீ மூட்டி கொளுத்துறியே. கட்டி கரும்பு குட்டி எறும்பு முழுசா முழுங்கட்ட பாக்குறியே. புல்லு முளைச்ச பூமி கிடக்கு பசிச்ச ஆடு நீ என்ன கொஞ்சம் மேய விடு. ஆடி குட்டி லேடி உனக்கு போண்டாட்டி வாங்கி தரேன். நான் தான் ஜிலா கேடி உன்னை போண்டாட்டி ஆக்க போறேன். பச்சரிசி பொங்கலிட்டு மாவிளக்கு ஏத்தி வச்சு அம்மனுக்கு வேண்டிக்கிட்டா அருள் தருவா. அத்த பொண்ணு மாமா பொண்ணு அத்தனையும் ஊர சுத்த மாமங்கார மறைஞ்சு நின்று பார்த்து ரசிப்பா. அவர் போற கண்ணில் என ஒண்ணு சொல்ல இவன் நெஞ்சுக்குள் சந்தோஷம் கல்யாண கச்சேரிதான். தாடி நரைச்சாலும் தீரலையே ஆசை டைய பூசிக்கிட்டு துள்ளுதடி மீச. ஆட்டக்காரி நீ மேக்கப்ப கலச்சா ஐயோ பேயின்னு ஊரே ஓடும். முட்டை கண்ணீர் உலகா மூக்கி ஓடி சிறுக்கி சும்மா வெட்டி வந்தா கட்டாதடி. வாடி குட்டி லேடி உனக்கு போண்டாட்டி வாங்கி தரேன். அடி நான் தான் ஜிலா கேடி உன்னை போண்டாட்டி ஆக்க போறேன். எஸ், சோ நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புஷ்பவனம் சார், செல்வி கீர்த்தி ஜோடிமை சிலிர்க்க வச்சாங்க ஆடி. கைய கால ஆட்டி சும்மா கலக்குறாங்க ஆத்தி. அப்படியே போடு. புது வசந்தம் பாட்டு இந்த புது வசந்தம் பாட்டு சும்மா பொழந்து கட்டுறாங்க நேர்த்தி. அடுத்து உமாரியாஸ் மேம் சொல்லுங்க. யா, செல்வி அண்ட் கீர்த்தி ஆக்சுவலி போன சீசன்லேயே கலக்குன்னு கலக்கினீங்க. ஸோ அந்த டியூ உங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த வாட்டியும் செம்ம கிக் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஐ ரியலி லவ்ட், பியூட்டிஃபுல்லாக இருந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ். ஈவன் தோ ஒரு சின்ன இடத்துலலாம் அந்த மிஸ் ஆனதெல்லாம் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் கூட காமிக்கல, அப்படியே எடுத்துகிட்டு போனீங்க. தட் இஸ் வாட் வி கால் இட் யூனோ ப்ராப்பர் டான்சர்ஸ். அவ்வளோ அழகாக ஆனீங்க அண்ட் செம்ம எனர்ஜி ரெண்டு பேருமே. கீப் அப் த குட் ஒர்க். லவ் யூ. அம்பிகா மேம் சொல்லுங்க. விசில் அடிக்க தெரியல, இல்லைன்னா விசில் அடிச்சிருந்திருப்பேன். ஆக்ஷன் கொடுக்கட்டா? அவ்வளோதான். அவ்வளோ அழகா இருந்துச்சு. அதாவது பலூனும் மரிக்கொழுந்து ஸ்மெல்லு மட்டும்தான் கம்மியா இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே இருந்தது. தேங்க்யூ மேம். ஷோ அவ்வளோ அழகா இருந்தது. அதுவும் இல்லாமல் என்ன எனர்ஜி, அப்படி சிவகாசி பட்டாசு வெடிக்கிற மாதிரி அப்படி அப்படி ரொம்ப அழகா இருந்ததுமா. திடீர்னு அங்கே வந்து டான்ஸ் ஆடிடுவோன்னு வேற பயமா இருந்துச்சு. மேம் வந்து சொன்னாங்கல்ல இவங்க வந்து ஆடிடுவாங்க, நம்ம ஏன் ஆட வச்சு பார்க்க கூடாது? நீங்களே கேட்கலாமே. இந்த மாதிரி திருவிழாவுக்கு போகும்போது எனக்கு 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று மரிக்கொழுந்து, இன்னொன்று அந்த மிட்டாய் வாட்ச் இருக்குல்ல, அப்புறம் வந்து பலூன். தேங்க்யூ மேம். சச் ஸ்போர்ட் கூப்பிட்டோன்னே அழகா வந்து சூப்பரா டான்ஸ் ஆனீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். அது என்னோட கடமை இல்லை.
கீர்த்தி அண்ட் செல்வி வந்து ஒரு சிறப்பான ஆட்டத்தை கொடுத்தாச்சு. சோ இப்போ நம்மளுடைய எதிர்நீச்சல் குடும்பத்துல இருந்து யார் வர போறாங்க? இப்போ சொல்லுங்க. ஒரு சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணலாம் நினைச்சோம், பட் இருந்தாலும் Dress காமிச்சு கொடுத்துச்சு. ஒண்ணும் பண்ண முடியாது. அறிவுக்கரசியும் தர்ஷினியும் வராங்க. லெட்ஸ் வெல்கம் அறிவுக்கரசி and தர்ஷினி. மச்ச ஊர மஞ்ச வெள்ள மச்சான் மந்தன சீனிக்குள்ள சிரிக்கிச்சு முக்கிச்சுல்ல இந்த மச்சக்கட வராங்கல்ல நாக்காயி மூக்காயி காக்காயி ராமாயி எங்கடி போனீங்க சோமாடி. சிறுக்கி சீனி கட்டி சினுங்கி சிங்காரி அடி குத்தி நிற்கும் முன்னழகு முட்டுது கீரி மினுக்கி மீனு குட்டி தடுக்கி வையாரி அவ ஒத்த ஜட பின்னழகு எத்தனை கோடி பணச்சா கருப்பனோட ஊற வந்தாலே ஆனா ராஜாவோட ஜத்து வெள்ள புள்ள பெத்தாலே கிரிஜா கோயிலத்தான் சுத்தி வந்தாலே ஆனா ஜோடி லாடியால் இல்லாம கஞ்சி நின்னாலே தினமும் ரோட்டு மேல ரூட்டு விடும் போக்கு நல்லால அவள வாழ ஒட்ட நறுக்க வந்த கதிர் நந்தால சிரிக்கி சிரிக்கி சிறுக்கி சீனி கட்டி சினுங்கி சிங்காரி அடி குத்தி நிற்கு முன்னழகு முட்டுது கீரி மினுக்கி மீன் குட்டி தழுக்கி வையாரி அவ ஒத்த ஜட பின்னழகு எத்தனை கோடி சிங்காரி நாத்தனா சிங்கிள் டீ ஆத்துனா கோடு போட்ட கிளாஸ்ல எனக்கு ஊத்துனா ஐயோ ஆண்டாளு இடுப்புல 5-6 மடிப்புல குத்தாட்டம் ஆடுதே கொத்து சாவிதான் பல்ல புடுங்க வாய காட்டுடா பொண்ண புடிக்க பல்ல காட்டுடா பாவாட கட்டி வந்த பச்சை குதிரை சேர்ந்துக்கிட்டு அந்த போட வாடி எதிர ஆண் கோழி எங்களோட ஆட்டத்தை பாரு வான் கோழி போல வந்து ஜோடி சேரு ஜான் புள்ள ஆனா கூட ஆண் புள்ள நான் தான் என் புள்ள என்ன பார்த்து ஓடி போறேன் அறிவுக்கரசி and தர்ஷினி ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். உமாமா சொல்லுங்க. அவங்களுடைய எனர்ஜிக்காகவே ஐ டிட் திஸ். இவங்க 2 பேருமே அந்த இறங்கி குத்துவாங்க பாருங்களேன், அந்த மாதிரி பண்ணீங்க. என்ன ஆட்டிடியூடு. அண்ட் தர்ஷினி சூப்பர். தர்ஷினி ரைட், தேங்க்யூ ஸோ வெரி நைஸ். அண்ட் ஈவன் அறிவுக்கரசி ரொம்ப அழகா நீங்க 2 பேருமே சூப்பர். அந்த லெவல்ல இருந்தது. ஃபேன்டாஸ்டிக். அம்பிகா மேம், குத்து பாட்டுன்னா இதுதான். அப்படி இருந்துச்சு. அப்படியே அப்படியே பட்டாசு வெடிச்சது. ரொம்ப அழகா இருந்துச்சு. சூப்பர் சூப்பரா சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. ஓ எல்லாம் சூப்பரான ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அடுத்து இருக்கு. வந்து புஷ்பவனம் சார் பாட்டாவே படிக்கிறீங்களா? எதிர் நீச்சலா இது சதிர் நீச்சலா, புதிர் பாய்ச்சலா இது கதிர் வீச்சலா, அதிராட்டமா இல்ல அதிர்மாட்டமா, அறிவு கரசி தர்சினி ஆடு நாங்க கலக்கலா. தர்ஷினி அறிவுக்கரசி சூப்பரான கமெண்ட்ஸ் வாங்கியாச்சு. உங்களுக்கான தங்க முத்துக்கள் நம்ம சீக்கிரமே பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தம்பி ஒரு பிளான் பண்ணிருக்காரு. அம்பிகா மேம் என்ன ஆசைப்பட்டாங்க, அவங்களுக்கு அவங்களோட இளமை பருவத்துக்கு போய் அதே மாதிரி அந்த கையில பூ வச்சுக்கிட்டு கையில ஜவு மிட்டாய் போட்டுக்கிட்டு அப்படியே நடக்கணும்னு ஆசைப்பட்டாங்களே, அதுக்காக எல்லா செட்டப்பும் ரெடி பண்ணிட்டேன். ஓ ஆல் செட். சோ ஜவு மிட்டாய் பலூன் எல்லாரும் வாங்கப்பா. அதுக்கு முன்னாடி நான் மேம் கூப்பிட்டு வரேன். புஷ்பவனம் சார், உமா மேம் ப்ளீஸ் நீங்களும் எங்களோட கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்ல
கல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே அழகான பொண்ணு போகுது சார். இல்ல எனக்கு புரியல சார் போற புள்ள வாய்மொழிய சொல்லு புள்ள உனக்கு நான் தாண்டி ஜோடி உனக்கு நான் தாண்டி எனக்கு நீ தாண்டி ஜோடி எனக்கு நீ தாண்டி. சார் அடுத்ததா பாத்தீங்கன்னா ரங்கராட்டினம் இருக்கு. ரங்கராட்டினம் ராட்டினம்மா ராட்டுனா நாங்களெல்லாம் சுத்துறோம் ராட்டினம்மா ராட்டுனா நாங்களெல்லாம் சுத்துறோம். கொஞ்ச நேரம் விட்டு பாரு மொத்த பூமியா ஓகே எல்லாருக்கும் பிபி சுகர் மாத்திரை எடுத்து வாங்க. சார் ரிவர்ஸா சுத்துது இருங்க. சார் ஓகே சோ உண்மையாலுமே ஒரு திருவிழாக்கு போன ஃபீல் உங்களுக்குலாம் இப்போ கிடைச்சிருச்சா? ஆமாங்க, சின்ன வயசுல ராட்டினுக்கு சுத்துற ஞாபகம் வந்துட்டு வந்துருச்சா சார்? தேங்க்யூ சூப்பர் தேங்க்யூ ஸோ மச்.